வேண்டும். என்ன இந்த மனசு ஆராதனைக்கு ஆயத்தமாகி வருகிறதுக்கு முன்பு பரிசுத்தமாகி வரல. வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல ஆராதிக்கருடைய குணாதிசயத்தில் குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபை புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதிக்கிறவர்களுக்கு அப்படி என்ன குணாதிசயம் வேண்டும்? பாட்டு தெரிஞ்ச பாடலாம், வாசிக்க தெரிஞ்சா வாசிக்கலாம். இந்த பாட்டும் அந்த இசை வாத்தியமும் ஆராதனை என்று சொன்னால், நான் சொல்லுகிற இந்த வேத வசனப்படி அந்த ஆராதனை விடுதலை இருக்கிறதான்னு பார்க்கணும். ஆராதிக்கிறவர்களுக்கு விடுதலை வேணும். விடுவிக்கப்படுகிறவர்கள் ஜபத்தினால் விடுவிக்கப்படுகிறது ஒரு பங்கு. ஆனால் விசுவாசிக்கு வருகிற பிரச்சனையை போதகரை அழைத்து ஜெபிக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலே நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், விசுவாசிக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாய் வீட்டில் இல்லையா, வயது இப்போ வந்த பெண் வீட்டில் இருக்கிறா, ஆண் பிள்ளைகள் சொல்லலாம், அம்மா வீட்டில் இல்லை, சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றோன்னு. வயதுக்கு வந்த பெண் பிள்ளை இருக்கிறா, கல்லூரிக்கு போய் வருகிற பருவத்தில் இருக்கிறா, 18 வயசு 19 வயசு 20 வயசு ஆகிறது. தாய் வீட்டில் இல்லைன்னா அவள் வருவதுக்குள்ளே சமைத்து வைக்க வேண்டியது பெண்ணுடைய கடமை. இது நல்ல குடும்பத்துக்கு அழகாக இல்லையா? குக் பண்ணி சாப்பிட்றது நல்லதா, புக் பண்ணி சாப்பிட்றது நல்லதா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து வருகிற விசுவாசிகள் உங்களுக்கு ஆராதிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஐயா பாட்டு வரல, தொண்டை இல்லை, ராகம் தெரியல, வார்த்தை தெரியல, எனக்கு பாடவே வராது, பரவாயில்லை. ஆராதனை என்பது அதுக்கும் மேலே. வாசிக்க தெரியாது, பரவாயில்ல. ஆராதனை அதுக்கும் மேலே. என்ன அதுக்கும் மேலே, இதுக்கு மேலே, எதுக்கு மேலே? நம்முடைய ஜீவியம் பிரதிஷ்டைக்குள்ளே காணப்பட வேண்டும். என்ன பிரதிஷ்டை இந்த மனசு செய்கிறான்? ஜீவியம் சுத்தமாக இருக்க வேண்டும், பாரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் வேற, பரிசுத்தம் வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒழுக்கம் எல்லா மதத்திலும் போதிக்கப்படுகிறது, கல்வி நிறுவனங்களிலே உந்தப்படுகிறது, தேசத்தில் சட்டமாக வைக்கப்படுகிறது. ஒழுக்கமே சொல்கிறேன். சில தேசங்கள் நான் போன தேசத்துலலாம் பார்த்தா லைனாக போகணும். லைனை விட்டு தான்னா ஒருத்தர் பார்க்குற பார்வையே ஒருத்தரை ரொம்ப குற்றவாளியாக பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தீவில் இது இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. பஸ்ஸில் ஏறணும், லைன்லாம் நின்றுவாங்க, லைனாக நின்று ஏறணும், லைனில் இறங்கணும். ஒழுக்கம் கிரமமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் லைன் தான், இல்லைன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதுபோல் லஞ்சம் என்பதே அங்கே கிடையாது. அந்த தேசத்தில் லஞ்சம்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு. இது இருக்குது, தேசமும் செழித்திருக்கு, ஜனங்களும் நல்லா இருக்காங்க. இது ஒழுக்கம். இதை வச்சு இதை பரிசுத்தமாக எடுத்துக்கொள்ள முடியும். பரிசுத்தம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மட்டும்தான் அந்த பரிசுத்தம் கொடுக்கப்பட முடியும். அந்த ரத்தத்தை விசுவாசிகளால் தான் பாவத்தை மேற்கொண்டு வர முடியும். தெரிந்திருக்க வேண்டும். அந்த ரத்தம் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உங்கள் குணம்.